இந்தியாவோட எக்கானமி, அதாவது ஜிடிபின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ரேஷியோ அபரிவிதமாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க. 2022 நீங்கள் பார்த்தீங்கன்னா 6.4 இருந்தது, இப்போ கிட்டத்தட்ட 8.2% காட்டுது. உண்மையிலேயே பொலிட்டீஷியன் சொல்கிற மாதிரி இந்தியா வளர்ந்துக்கிட்டு இருக்கா? உண்மையிலேயே இந்த எக்கனாமிக் க்ரோத் இருக்குதா? அரசியல்வாதிகள் அந்த அரசியல் நோக்கத்துக்காக பலவிதமான நம்பர்ஸ் சொல்லிட்டு போகிறாங்களா? இந்த மாதிரி பலவிதமான இன்ஃபர்மேஷன்ஸை ஆர்பிஐயோட எக்ஸ் கவர்னரான ரகுராம் ராஜன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன விஷயங்கள்லேருந்து நம்மளுக்கு பலவிதமான விஷயங்கள் புரிய வருது. உண்மையிலே ஜிடிபி வளர்ச்சினா என்ன, இந்தியா உண்மையிலே எக்கனாமிக் க்ரோத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிற பல டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் சாளரம். இப்போ நம்ம ஒவ்வொரு கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாலுமே எல்லா கவர்மெண்ட்டுக்குமே ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குங்க. அதாவது அவங்கக்கிட்ட ஒரு நிறைகள் இருக்கும், அதே மாதிரி ஒரு சில குறைகள் இருக்கும். இப்போது பிஜேபி கவர்மெண்ட் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு பெரிய எக்கனாமிக் க்ரோத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. 2047க்குள்ளார ரொம்ப பெரிய ஒரு எக்கனாமிக் வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியம்? இது வெறும் நம்பர்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு விளையாடக்கூடிய கேம் கிடையாதுங்க. வெறும் நம்பர்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ரகுராம் ராஜன் அவருடைய கூற்றுப்படி இந்தியா என்னதான் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு போனாலுமே அந்த வளர்ச்சியை தடுக்கிறதுக்கான பல காரணிகள் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம எப்போ அந்த காரணிகள்லாம் சரி செய்கிறோமோ அப்போ தான் இந்தியா உண்மையிலே வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் அவர் சொல்கிற முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா இந்தியாவில் இருக்கிற இந்த புவர் எஜுகேஷன். இப்போ நம்ம என்ன தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணாலும் சரி, பல இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளியிருந்து கொண்டு வந்தாலும் சரி, பல கம்பெனிகளை உருவாக்கினாலும் சரி, அந்த கம்பெனியில் டாப் பொசிஷனில் வேலை செய்யக்கூடிய அந்த என்ஜினியர்ஸ் ஆகட்டும், வேறு பல பொசிஷன்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்துலேயுமே இந்தியர்கள் இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய கல்வித்திறன் கண்டிப்பாக மேம்படணும். இதையெல்லாம் நம்ம சரி செய்யாமல் இந்தியாவோட இந்த ஜிடிபி நம்பர்ஸை மட்டும் வச்சு இந்தியா ஒரு பெரிய வளர்ச்சி நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அது ரொம்ப பெரிய ஒரு தவறாக முடிஞ்சிருங்க. இது கிட்டத்தட்ட ஒரு பபுள் மாதிரி தான். பபுள் விரிவடைஞ்சிக்கிட்டே போகும். திடீர்னு அந்த பபுள் பஸ்ட் ஆகும்போது தான் தெரியும் நம்ம உண்மையிலே வளர்ச்சி அடைஞ்சோமா இல்லையா அப்படிங்கிறது. இது நம்ம சரி செய்யலை அப்படின்னா இந்தியர்களோட இப்போ ரொம்ப பெரிய ஒரு பலமாக கருதப்படக்கூடிய இந்த இளைஞர்கள், இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 1.4 பில்லியன் இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே 30 வயசுக்கு கீழே இருக்காங்க. இது மற்ற எந்த நாட்டிலுமே இந்த மாதிரி இளைஞர்களோட வளம் கிடையாதுங்க. ஆனால் இந்தியாவில் இது இருக்குது. நாம் மட்டும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நல்லபடியாக உருவாக்கலை அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஹியூமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது நம்ம நல்லபடியாக உருவாக்கலை அப்படின்னா இவ்வளோ இளைஞர்களோட சக்தியை கண்டிப்பாக நம்ம வீணடிச்சிருவோம். இப்போ நம்ம இதெல்லாம் சரி செய்யாமல் இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் ராஜன் சொல்லியிருக்காருங்க. என்னென்னா 2047க்குள்ளார கண்டிப்பாக இந்தியா ஒரு வளர்ந்த எக்கனாமியாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனால் அப்படி வளரணும் அப்படின்னா அதுக்கான அந்த ஹியூமன் கேபிட்டலை நம்ம உருவாக்க தவறக்கூடாது. இப்போ 2019லேருந்து 2021 இந்த காலகட்டத்தில், இந்த பேண்டமிக் காலகட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலகட்டத்தில் என்னாச்சுன்னா நிறைய குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதே நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பேண்டமிக் முடிஞ்சதுக்கப்புறமா கூட அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேங்கிறாங்க. இதனால் என்னாச்சுன்னா குழந்தைகளோட அந்த கல்வி திறனுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த இளைஞர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கூட சரியான ஹையர் எஜுகேஷனுக்கு போக மாட்டேங்கிறாங்க. அங்கே போனாலுமே அவங்க சரிவர படிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ அந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்குதுங்க. நம்ம காலகட்டத்திலலாம் நம்ம கண்டிப்பாக படித்தே ஆகணும், +2 முடிக்கணும், அடுத்து காலேஜ் போகணும், அடுத்து ஒரு டிகிரி வாங்கணும், அடுத்து ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எய்மோட போய்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்னாச்சுன்னா கண்டிப்பாக படித்தே ஆகணுமா, படித்து என்ன ஆக போகுது அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலைக்கு மக்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு மிஸ்டேக் அப்படிங்கிறத இன்னும் ஒரு சில காலங்கள் கழித்து தான் நம்ம உணர போகிறோம். அதையெல்லாம் நம்ம தடுக்கணும் அப்படின்னா இப்போவே நம்ம அதுக்கான தீர்வுகளை கண்டுபிடிச்சாகணும். இப்போ இந்தியா இப்போ இந்த லிட்ரேசி ரேட்டில் ரொம்ப கீழே வந்துக்கிட்டு இருக்குதுங்க. இது எது கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா பல ஆசிய நாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாடுகளோட இந்தியாவோட அந்த லிட்ரேசி ரேட்டு குறைஞ்சிக்கிட்டே போய்கிட்டு இருக்குது. வியட்நாமோட நம்ம கம்மியான லிட்ரேசி ரேட்டில் இருக்கோம். இது ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அதிகப்படியான வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம், அதிகப்படியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த இண்டஸ்ட்ரீஸ் அதெல்லாமே உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள், அதாவது ஒரு நல்ல எம்ப்ளாயபிலிட்டி இருக்கிற ஒரு ஆட்களை நம்ம உருவாக்கணும். இதுக்கு 2 வழிமுறை இருக்குதுங்க. முதல் வழி என்னென்னா, இந்த இளைஞர்கள் கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஒர்க் ஃபோர்ஸ் தான். ஆனால் இந்த ஒர்க் ஃபோர்ஸை ஒரு நல்ல எம்ப்ளாயபிள், அதாவது ஒரு நல்ல பொசிஷனில் எம்ப்ளாயபிள் பண்ணுற அளவுக்கான அந்த ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணணும். அவங்க எம்ப்ளாயபிள் அப்படின்னா வெறும் லேபர்ஸ் மட்டும் கிடையாதுங்க. வெறும் லேபர்ஸாக மட்டும் இருக்கிறதுக்கு யார் வேணாலும் போகலாம். ஆனால் ஒரு நல்ல பொசிஷனில் அவங்கள எம்ப்ளாய் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஸ்கில்ஸை அவங்க கண்டிப்பாக டெவலப் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். ரெண்டாவது வழிமுறை என்னென்னா, இப்போ நம்ம அந்த ஒர்க் ஃபோர்ஸ் நல்ல ஒரு ஸ்கில்டு எம்ப்ளாயாக உருவாக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கலாம்.
அதை தவிர்த்துட்டு நம்ம கீழேருந்து மேலே போனோம் அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு வந்து அந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த வேலைக்கான ஆட்களை தேட ஆரம்பித்தோம்னா, கண்டிப்பாக யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த வேலைக்கு சூட்டபிளான அந்த ஸ்கில்டு பர்சன் யாருமே இல்லாமல் போயிடுவாங்க. இதனால தான் இந்த அன்எம்ப்ளாயபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்குதுங்க. இப்போ நம்ம என்ன தான் ஃபாரின்லேருந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தாலும் சரி, இந்தியாவோட ஜிடிபியை 8% மேலே அதிகரிச்சுட்டு போனாலும் சரி, இந்த எக்ஸ்பேன்ஷன் அதிகமாகிட்டே தான் போகும். ஆனால் அதனால் நம்ம மக்களுக்கு நன்மையா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம மக்கள் எல்லாரையுமே ரொம்ப அடிமட்ட வேலைக்கு லேபர் பொசிஷனுக்கு போகிற அளவுக்கு இந்த சூழ்நிலை கொண்டு போய் விட்டுடும். இப்போது மோடிஜி அவர்கள் அந்த கவர்மெண்ட் செய்கிறதுல நிறைய சிக்கல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இந்த சாய்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னா, அவங்க ஒரு சில விஷயங்களுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க. அந்த விஷயங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்தியாவில் இந்த செமிகண்டக்டர் சிப் மேனுஃபேக்சரிங்காக கிட்டத்தட்ட 760 பில்லியன் ரூபாய்கள் அளவுக்கான சப்சிடியை அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இங்கே இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ சப்சிடி கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க கொடுத்துருக்க இந்த சப்சிடி இந்தியாவில் இருக்கிற அந்த ஹையர் எஜுகேஷனுக்காக ஒரு சப்சிடி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சப்சிடியோட ரொம்ப அதிகம். எந்த அளவுக்கு அப்படின்னா, இப்போ இந்தியாவில் இந்த ஹையர் எஜுகேஷனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சப்சிடி வெறும் 476 பில்லியன் ரூபாய்கள் மட்டும்தான். ஆனால் இந்த சிப் மேனுஃபேக்சரிங் இந்த கம்பெனிஸ் கொடுத்துருக்க இந்த சப்சிடி 760 பில்லியன் ரூபாய்கள். இப்போ நம்ம கவர்மெண்ட் என்ன தான் ரொம்ப ஹை ப்ரொஃபைல் கம்பெனிஸை உள்ளே கொண்டு வரணும், நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட்டை உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னென்னா, ஒரு நல்ல பாத்திரத்தை உருவாக்கினா கூட அடியில் ஓட்டை இருந்துச்சுன்னா அந்த பாத்திரத்தில் எதுவுமே ஸ்டோர் பண்ண முடியாதுங்க. அந்த மாதிரி நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து நம்ம சரி பண்ணல அப்படின்னா அந்த ஓட்டைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதனால் நம்ம மக்களுக்கு பயன் தருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. முதல்ல நம்ம இந்த ஓட்டைகள் அடைக்கணும். இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை நல்லபடியாக கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக எல்லாருமே ஒரு நல்ல எம்ப்ளாயபிளான பர்சன்ஸாக உருவெடுத்துருவாங்க. இப்போது பிஜேபி கவர்மெண்ட் சூப்பர் பவராக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கிட்ட இந்த முயற்சிகளில் நிறைய காரணிகள் தடையாக இருக்க போது. அதில் முக்கியமான காரணம் என்னென்னா, இது எஜுகேஷன் செக்டார் தான். இந்த எஜுகேஷன் செக்டாரை நம்ம நல்லபடியாக உருவாக்கணும். அடுத்த விஷயம் என்னென்னா, இந்த இன்இக்வாலிட்டியை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சாகணும். டிவைட் பண்ணி ரூல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க தவிர்த்தாகணும். அடுத்த விஷயம், சென்ட்ரல்லே வந்து ஃபுல் பவரும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை முதல்ல அவங்க வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணி எல்லா ஸ்டேட்ஸுக்குமே பவர் கொடுத்தாகணும். அப்படி கொடுத்தா தான் ஒவ்வொரு ஸ்டேட்டுமே அவங்க ஸ்டேட்டோட வளர்ச்சிக்காக என்னென்ன பண்ண முடியுமோ அந்த விஷயங்களை அவங்க சீரும் சிறப்புமாக பண்ண முடியும். கடைசியாக இவங்க சைனாக்கிட்டேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். என்னென்னா, சைனாவில் சொல்லப்பட்ட ஒரு பழமொழி இருக்குங்க. அது என்னென்னா, ஒரு பூனை கருப்பாக இருந்த எண்ணெய் வெள்ளையாக இருந்த எண்ணெய் அது வந்து எலியை வந்து நல்லா பிடிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. அதை வச்சுக்கிட்டு தான் அவங்களோட எக்கானமியை ரொம்ப வேகமாக அவங்க க்ரோத் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுமே இந்தியா வந்து ஒரு சூப்பர் பவராக மாறணும் அப்படின்னா நம்மளுடைய அந்த டார்கெட் என்னவோ அதை நோக்கி ஓடணும். அதுக்காக என்னென்னலாம் இடையூறுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சரியாக ஆராய்ச்சி அதை நம்ம சரிப்படுத்தினோம்னா கண்டிப்பாக இந்தியாவோட வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாதுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. மீண்டும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.